ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி. நீங்கள் நம்ம டெக்ஸ்ட் புக் உடைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது ஒரு நல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி. யாரும் மிஸ் பண்ணுறாங்க, எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. நேச்சர் ஆஃப் தி ஜாப் பார்த்தீங்கன்னா அகாடமிக் மென்டார் இன்டர்ன் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் கேட்டுருக்காங்க. ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் டே ஷிஃப்ட் தான். மண்டே டு சாட்டர்டே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நாள் வீக் ஆஃப் தருவாங்க. லாங்குவேஜ் ரெக்யர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் தமிழ்லையும் இங்கிலீஷும் எல்லாம் பேச தெரிஞ்சிருக்கணும். குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டிகிரி இன் சிவில் மெக்கானிக்கல் முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். தனித்தனியாக கேட்டிருக்காங்க. சிவில் போஸ்டிங் தனியாக கேட்டிருக்காங்க, மெக்கானிக்கல் போஸ்டிங் தனியாக தான் கேட்டிருக்காங்க. அதனால லிங்க் தனித்தனியாக தான் கொடுத்துருக்குறேன். இண்டிவிஜுவலாக பார்த்து அப்ளை பண்ணுங்க. ஸ்கில்ஸ் ரெக்வயர்டு பொறுத்த வரைக்கும் டீச்சிங் த ஸ்டூடெண்ட், சரிங்களா? ஸோ நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம டீச் பண்ணுறோம்னா தமிழ்லேயே நம்ம டீச் பண்ணலாம். அதர் ஸ்டேட்டு இல்லை அதர் கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம டீச் பண்ணுறோம்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷில் தான் நம்ம பேசுகிற மாதிரி இருக்கும். அதனால தமிழும் இங்கிலீஷும் நல்லா பேச தெரிஞ்சவங்க, நல்லா டீச் பண்ண தெரிஞ்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணுங்க. கேட்டகரி பொறுத்த வரைக்கும் இது ஒரு எஜுகேஷன் ரிலேட்டட் கம்பெனி தான். சேலரி பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு 25,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ரிசால்விங் ஸ்டூடெண்ட் அகாடமிக் அண்ட் நான் அகாடமிக் குவரிஸ், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து ஆர்ஆர்பி, ஜேஇ, எஸ்எஸ்சி இந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிருக்கீங்க, நல்ல ஒரு எக்ஸ்போஷர் இருக்குன்னா இந்த ஜாபுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்ட் த ஸ்டூடெண்ட் இன் டெவலப்பிங் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் லேர்னிங் டெக்னிக்ஸ். ஸோ எப்படியெல்லாம் நம்ம படிக்கணுன்றதெல்லாம் பசங்களுக்கு சொல்லித்தர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கனெக்டிங் ஒவ்வொரு காலு, வாட்ஸ்அப் குரூப் இல்லை கூகுள் மீட்டில் கனெக்ட் பண்ணி அவங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே நம்ம ரிசால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட்டட் இன் அவங்க டிப்ளமோ முடித்தாலும் சரி, பிஇ முடிச்சிருந்தாலும் சரி, பிடெக் முடிச்சிருந்தாலும் சரி, மாஸ்டர்ஸ் முடிச்சிருந்தாலும் சரி, சிவில் டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் இந்த ரெண்டுத்துக்கு தான் அவங்க வேகன்சி கேட்டிருக்காங்க. ஸோ இதை முடிச்சவங்க கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணுங்க. ஸோ ஷுட் ஹேவ் கிளியர்டு, ஏதாவது எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தாலும் நீங்கள் உங்களுடைய ஸ்கோர் கார்டு அதெல்லாமே அட்டாச் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ அப்ளிகேஷன் வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் கேட்டிருக்கிறாங்க. உங்களுடைய நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பரு, அப்டேட்டட் ரெஸ்யூமு. ஸோ ஏதாவது எக்ஸாம்ஸ் அப்பியர் ஆகிருக்கிறீங்களா? ஸோ அப்படி ஏதாவது குவாலிஃபைட் ஆகிருந்தால் ஸ்கோர் கார்டு கொடுங்க. ஸோ அப்படி குவாலிஃபை ஆகலைன்னா உங்களுடைய என்னென்னலாம் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கீங்க, ஜஸ்ட் அட்டன் பண்ணியிருந்தாலும் அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணுங்க. இது மேண்டட்டரி கிடையாது, இல்லைன்னா விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறமா ப்ளீஸ் மென்ஷன் யுவர் கரண்ட் சிடிசி, நீங்கள் இப்போ எவ்வளோ கரண்டாக சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறீங்க, அப்படி இல்லைன்னா நில்லுன்ட்டு போட்டு சப்மிட் கொடுத்துருங்க அப்ளிகேஷனை. ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பு, யாரும் மிஸ் பண்ணுறீங்க, எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.